ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுண்டோத்து குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம், 2 தக்காளி, மல்லி இலை, மிளகாய், 3 ஸ்பூனு மீன் மசாலா, 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, சுண்டல் வேக வைத்தது, அப்புறம் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், சுண்டை வத்தல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மாங்காய், முருங்கைக்காய் போடுறவங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் முதல்ல சுண்டை வத்தலையும் வெந்தயத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதில் முதல்ல வெந்தயத்தை போட்டுடலாம். போட்டு சுண்டை வத்தலையும் போட்டு நல்லா பொரித்து பகுதியாக எடுத்துருவேன். அதை மிக்சியில் பரவரண்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மீதி பகுதியை நம்ம அப்படி முழுசாகவே போட்டுடலாம். ஏன்டா குழந்தைங்களுக்கு கசப்பு தன்மை தெரியக்கூடாது, அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதை நம்ம பரவரண்டு அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும், அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதும் 2 வெந்தயம் தாளிக்கிறதுக்கு பொரிய விடலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கூடையும் சேர்த்துடலாம். மிளகாயும் சேர்த்துக்கலாம். நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் அடித்து நம்ம ஊற்றிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன். குழந்தைங்களும் எடுத்து ஒதுக்க வேணாம், அதனால் இது தெரியாது, சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு. அதனால் நான் மிக்ஸி ஜாரில் அடித்து ஊற்றி வதக்குவோம். கட் பண்ணி வச்சுருந்தா மல்லி இலையும் போட்டு வதக்கிடலாம். மீன் மசாலா தூள், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனு சேர்த்துடலாம். மீன் மசாலா தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம பகுதியாக பொரிச்சு வச்சுருந்த அந்த சுண்டத்தையும் அந்த வெந்தயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம திரித்து வச்சுருந்தோம்ல பரவரண்டு, அதையுமே நம்ம இதில் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம சுண்டல் வேக வைத்த சுண்டலையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்துடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் லெமன் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தேன்ல அதே அளவுக்கு நெனைய போட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் முருங்கைக்காயும் இதில் சேர்த்துடலாம். நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணீரும் ஊற்றிடலாம். நல்லா கிளறி கொடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம கட்டி வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சி ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம மூடிடலாம். குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட் குக் ஆகட்டும். இப்போ பார்ப்போம் குக் ஆகிடுச்சாண்டு. நல்லா கொதி நல்லா குக் ஆகிடுச்சி. முருங்கைக்காலாம் நல்லா குக் ஆகிடுச்சி. நல்லா கிளறி கொடுத்து நல்லா திறந்த வெளியிலே நல்லா குக் ஆகட்டும். நல்லா நம்மளுக்கு கட்டித்தன்மை இருந்தால் நல்லா குக் ஆகுறதையும் வெயிட் பண்ணிடலாம். நல்லா தண்ணி வற்றி வரந்தனையும் நம்ம கிளறி விட்டு வேக விடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மல்லியிலையும் கடைசியில் தூவிடலாம். பாருங்கள், வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக. இதை மாதிரி இந்த ஸ்டைலில் நீங்கள் வத்தக்குழம்பு வைங்க, நல்லாயிருக்கும். நம்ம வயிற்று புண்ணு எல்லாம் ஆற்றும். இது வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள் நம்ம இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்களும் இதை மாதிரி வச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.